தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ரொம்ப பெரிய ஒரு வித்தியாசமெல்லாம் வந்து கிடையாது. Realme இப்போ ரீசெண்டாக 8 சீரிஸில் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோனில் அடுத்ததாக 5G ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அந்த 5G ஸ்மார்ட் ஃபோனை தான் இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, ஏது இருக்குது, என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்ற எல்லா விஷயத்தையுமே டக்குன்னு பார்க்கலாம். வாங்க. அன்பாக்சிங்னால நம்மளோட அன்பாக்சிங் லைஃபை மிஸ் பண்ண முடியாது. நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக பண்ணும்போதெல்லாம் புட்டு அன்பாக்சிங்ன்ற மாதிரி டக்குன்னு அன்பாக்சிங் பண்ணுறீங்க ப்ரோ. கொஞ்சம் நார்மலாக பண்ணுங்கள், இந்த கவர் சவுண்டெல்லாம் நான் வந்து கேட்கணும் அப்படின்னு சொன்னதுக்காகவே இப்போ வந்து பண்ணேன். குப்பையை வந்து கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. Realme 8 5Gன்றது முன்னாடி இருக்குது. அண்ட் உள்பக்கமாக நம்ம எதிர்பார்த்தது போலவே கொடுத்துருக்காங்க. ஆனால் குவாலிட்டி ஒன்றும் அந்தளவுக்கு சிறப்பாக தெரியல. ஓகே, கொடுக்காத இடத்துல கொடுத்துருக்கிறது பரவாயில்ல. ஒரு 60% குவாலிட்டி ஓகேன்னு நினைக்கிறேன் கேஸுக்கு. அண்ட் ஒரு சில புக்லெட்ஸ் இருக்குது, இதையும் பக்கம் வச்சிடலாம். அடுத்தபடியாக மொபைல் இருக்கிறது. ரீசெண்டாக அவங்க 8 Pro எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக இருந்துச்சு. இது கொஞ்சம் ஹெவியாக இருக்குன்றது போல தான் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஓகே, அதை கம்பேர் பண்ணும்போது இந்த டிசைன் எனக்கு ஓகேவா தெரியுதுங்க. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது. ஒரு ப்ளூ ஷேட், பட் ஸ்லைட்லி கிளாஸ், ரொம்ப கிளாஸி கிடையாது, ஓரளவுக்கு கிளாஸி இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் அந்தளவுக்கு வந்து பட்ட மாதிரி தெரியல. இருக்குது, லைட்டாக வந்து படுது, பரவாயில்ல. கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது. அட்லீஸ்ட் ரீசெண்டாக பார்த்தது எல்லாமே பார்த்த மாதிரியே இருந்துச்சு. இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கலர் பேட்டர்னில் தெரியுது. ஓகே, இது ஃபோன். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ஜர் கொடுத்துருக்காங்க அண்ட் டேட்டா கேபிளும் இருக்குது. டைப் சிக்கான கேபிளும் இருக்குது. எல்லாத்தையுமே பக்கம் வச்சிடலாம், மொபைல் பார்க்கலாம். டிசைனை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். என்னடான்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி நேம் போர்டு வைக்கல, டேர் டு லீப் இல்லை. அது வரைக்கும் பரவாயில்ல. அப்போ டேர் டு லீப் இல்லைன்னா ஒருவேளை இது டேர் பண்ணாதோ தெரியலையே. சல்மான் பாய் கோச்சிக்கினார்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மொபைலை ஃபஸ்ட் டைம் போட்டு பண்ணிடுறேன். அட் த சேம் டைம் இதோட ஃபிசிக்கல் ஒரு பார்த்துலாம். வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் வந்து ஒர்க் ஆகுது. மேல் பக்கத்தில் எதுவுமே வந்து கிடையாது. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிம் ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் உங்களுக்கு வால்யூம் ரோக்க கீயும் இருக்குது. கீழ் பக்கத்தில் 3.5mm ஜாக், பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டியை பார்க்கும்போது பக்கா பிளாஸ்டிக் மாதிரி தான் வந்து தெரியுது. சைட்லையும் வந்து பிளாஸ்டிக் தான், கொஞ்சம் கேர்வியாக வந்து தெரியுது. சைடெல்லாம் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ப்ரீமியம்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. பின்பக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீமியம்னஸாக இருக்குது. அப்படி கான்ட்ராஸ்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மொபைலுடைய வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 185 கிராம் இருக்குது. அவங்க சொன்னதை தான் நான் சொல்கிறேன். எனக்கு கையில் எடுக்கும்போது ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் ரொம்ப ஸ்லிம்மாலாம் இல்லை, கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்க மாதிரி தான் தெரியுது அந்த ரெண்டு ஃபோனை கம்பேர் பண்ணும்போது. ஃபஸ்ட்டு டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு 6.5 இன்ச்சுக்கான 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 600 nitsக்கான பிரைட்னஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், என்ன ஒரு சில விஷயங்கள் நீங்கள் சொல்லிங்களே, இது எல்சிடியா அமலோடான்னு கேட்டிங்கன்னா, அமலோடுனா ஊருக்கு மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ அமலோட் கிடையாது, அதனால தான் இது எல்சிடி. ஆனால் எல்சிடியில் 90 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த விஷயமே கொஞ்சம் இடிக்குது. ஏன்னா காம்படிட்டர்லாம் அமலோட்லேயே 120 கொடுக்குறாங்க. இவங்க என்னன்னா இப்போ தான் எல்சிடி எடுத்துன்னு வந்து அதில் 90 Hz தான் வந்து கொடுக்குறாங்க. இது எப்படி ஒத்துக்கிறதுன்றது எனக்கு சத்தியமாக வந்து தெரியவில்லை. அந்த அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மொபைலுடைய வெயிட்டே 185 கிராம் தான் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு 5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. ஆனால் சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே 33 வாட் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் இவங்க வெறும் 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்டா ஏன்? சரி, இந்தியாவிலேயே நாங்கள் தான் வந்து முதல் முறையாக ஒரு 5G சிப் செட், அதாவது வந்து இந்த பேரில் இருக்கக்கூடிய 5G சிப் செட்டை நாங்கள் தான் லான்ச் பண்ணுறோம் அப்படின்றது போல் வந்து மாறு தட்டி கொள்கிறார்கள் Realme அப்படின்றது போலலாம் பத்திரிகையில் வேணால் போடலாம், நம்ம அதை சொல்லக்கூடாது. சரி, அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி என்ன சிப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் கூடிய டைமென்சிட்டி 700 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 5G சிப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு GPU அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஆமாலி G57 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு GPU வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கேட்டிருக்கோம். இந்த ப்ராசஸருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது என்ன இருக்குன்றதுலாம் நம்ம இன்னும் டெஸ்ட் பார்த்துட்டு தான் வந்து சொல்லணும். பட் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பின்பக்கமாக கேமராவுடைய டிசைன் நல்லா இருக்குது. ஆனால் கேமராவுடைய மெகா பிக்சல்ஸ் அந்த ஸ்பெக்ஸ் என்னன்றதை சொல்லிடுறேன், அதையும் கேளுங்க. 48 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. இது சாம்சங் உடைய GM1 அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப பழைய சென்சர், f1.8 அப்பச்சரில் இருக்கும். ரெண்டாவதாக BNW, அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் போர்ட்ரேட் லென்ஸ்னு சொல்கிறாங்க. எவ்வளோ மெகாபிக்சல்னு சொல்ல. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ரோ சென்சர் இருக்குது. அது 4 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் நம்மளால் வந்து எடுக்க முடியும். அதுவும் வந்து 2 மெகாபிக்சல் தான் நினைக்கிறேன். மென்ஷன் பண்ணல. இதில் இருக்கக்கூடிய கேமரான்னு பார்க்கும்போது ஒரே கேமரா தான், 48 மெகாபிக்சல் கேமரா. ஓகே, வெறும் 5G சிப்பை மட்டும் வச்சு இந்த ஃபோனில் எதுவுமே கொடுக்காத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? இப்போ பார்த்த வரைக்கும் AMOLED டிஸ்பிளே இல்லை, சரி, ஃபாஸ்ட் சார்ஜர் இல்லை, சரி, வேறு என்ன தான் இருக்குது? கேமரா 48 மெகாபிக்சல் கேமரா, ஓகே, அதுவும் GM1 தான்.
சரி, அதுக்கு அடுத்ததா எதுவுமே இல்ல. அல்ட்ரா வைட் கிடையாது. போர்ட்ரெய்ட் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் என்ன ஏதுன்றதெல்லாம் நீங்க வந்து கேமரா சாம்பிள்ஸ் பாருங்க. ஸோ அத பார்க்கும்போது உங்களுக்கே எப்படி இருக்குன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி செல்ஃபி கேமராவ பத்தியும் சொல்லிடுறேன். ஸோ செல்ஃபின்னு பார்க்கும்போது நமக்கு 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா குடுத்துருக்காங்க. f2.1 அப்பச்சர்ல. இந்த வீடியோ நம்ம ரியல் ஃபேஸிங் கேமரா எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ ஈவினிங் டைம் சன்னெல்லாம் வந்து ஆல்ரெடி செட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் கொஞ்சம் கலர்ஸ் எல்லாம் வந்து டல்லாக வரும். பட் இருந்தாலும் உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த க்ரீன்ஸ், இந்த பில்டிங் எல்லாம் அது என் கையும் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். இந்த வீடியோ நம்ம ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா எடுத்துகிட்டு இருக்கோம். ஆடியோ வீடியோ எல்லாமே இதில் தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வயலெல்லாம் இல்லை, கொஞ்சம் எல்லாம் க்ளீன் ஆகிட்டு இருக்கு. அதனால் கொஞ்சம் அப்படி மேலே கீழே தான் இருக்கும். பட் இதுலேயும் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அண்ட் கலர்ஸும் நல்லா இருக்குன்னு பாருங்கள். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை செக் பண்ணி சொல்லுங்கள். இதில் ட்ரிபிள் சிம் ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. வைஃபை ஏசி பேண்ட் சப்போர்ட் பண்ணுது. ப்ளூடூத் 5.1 சப்போர்ட்டும் வந்திருக்கு. அண்ட் இதில் இருக்கக்கூடிய யூஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு Realme யூஐ தான் வந்து தந்திருக்காங்க. Android 11 மேலே ரன் ஆகிட்டு இருக்கு. Realme யூஐ 2.0. ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு அந்த மாதிரியான பக்ஸ் அதிகமாக வந்து தெரியல. பட் சின்னதாக ஒரு சில ப்ளோட்வேர்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணாம் அப்படின்னா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஓவராலாக இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்னன்னு சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு தேவையான எதுவுமே கிடையாது. அதாவது சொல்லப்போனால் இவங்க போன வருஷம் வந்த Realme 7ஓ இல்லை 7 ப்ரோவோ அது அப்படியே ரீபிராண்டிங் பண்ணி இப்போ கொண்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் டேர் டு லீப் இல்லை. ஐ எம் மிஸ்ஸிங் இட். சும்மா ஃபன்னுக்கு சொல்கிறேன். பிகாஸ் 8 ப்ரோவில் கொடுத்துருந்தாங்க. இது 8 5Gன்னு கொடுக்கும்போது அதுவும் கொடுத்துருந்தா தான் கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த மொபைலுடைய விலை 15,000 வச்சா மட்டும்தான் அவங்க ஓரளவுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண முடியும். இருக்கிறதுலே ரொம்ப விலை குறைவான ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனை நாங்கள் விற்கிறோம்னு சொல்லி. பிகாஸ் இதில் அந்த அளவுக்கு எதுவுமே வந்து கிடையாது. விலை கம்மியாக வச்சு கொடுக்கும் போது வேணால் அந்த விலைக்கு இது ஓகேவா இருக்கலாம். மேபி இந்த ப்ராசஸரை பற்றி இல்லாமல் நம்ம மற்ற விஷயங்களை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். எல்சிடி டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. பிகாஸ் காம்படிட்டரில் எல்லாமே இப்போ AMOLED கொடுத்ததுனால தான் நம்ம இதை கம்பேரே பண்ண முடியல. ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியண்ட்டை பற்றி சொல்லல முக்கியமாக 4GB ரேம் 8GB ரேமா நடுவில் 6GB ரேம் எங்கே போச்சுன்னு தெரியல. 128GBக்கான ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா விலை எனக்கு தெரிஞ்சு 15,000 தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் கேமரா சாம்பிள்ஸும் வந்து பார்த்துருக்கீங்க. 5000 mAh கொண்டான பேட்டரி இருக்குது. ஓகே, ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் தான் நான் வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு 12,000 13,000 பட்ஜெட்டில் இந்த ஃபோனை லான்ச் பண்ணாங்கன்னா ஓகே. பட் அதுக்கு மேலே லான்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நான் யாருக்குமே வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் இவங்களே X7 இருக்குது. உண்மையிலே சூப்பரான ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். அது வாங்கிக்கலாம். உங்களுக்கு 5G தான் வேணும் அப்படின்னா. அப்படி இல்லை எனக்கு 5G முக்கியம் இல்லைன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்குது. எதுக்கு இது போனோம்? நம்ம ரீசெண்டாக வந்து Realme X3 Pro வந்து லான்ச் பண்ணாங்க. அது போக்கோவுடைய X3 Pro லான்ச் பண்ணாங்க. நம்ம அது வாங்கிக்கலாம். அப்படியும் இல்லைனா நமக்கு Redmi Note 10 Pro இருக்குது 16,000 அது பெஸ்ட்டாக இருக்கும். என்னன்னா எல்லாமே 4G அவ்வளோதான். இப்போதைக்கு 4G ஓகே அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அது பாருங்கள். 5G தான் வேணுன்ற பட்சத்தில் கூட நான் இது யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். வெயிட் பண்ணுங்கள். இதை விட பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் X7 இருக்குது. அது வாங்கிக்கோங்க. அப்படியும் இல்லைனா போக போக இன்னும் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் வந்து 5Gயில் வரப்போகுது. அது வாங்கிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு இது வந்து எதுக்கு லான்ச் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரிவ்யூ நோட் கொடுத்தாலும் உண்மையாக தான் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து ஓகேவா? என்னுடைய கருத்தும் உங்களுடைய கருத்தும் வந்து ஓகே, நீங்கள் வந்து ஒத்து போகிறீங்களா? இல்லை ப்ரோ நீங்கள் நல்ல ஸ்மார்ட் ஃபோனை பிடிச்சி திட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இப்போ ப்ரைஸிங் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ப்ரைஸிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்தான்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிகாஸ் நான் இந்த வீடியோ பண்ணும்போது அதோடைய ப்ரைஸிங் என்னன்றது எனக்கு எக்ஸ்ட்ரா தெரியல. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ ரொம்ப குயிக்கான ஒரு அன்பாக்சிங்காக முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். அண்ட் இவ்வளோ பேடாக ஒரு ஸ்மார்ட் ஃபோனை நம்ம அன்பாக்சிங்கே பண்ணியிருக்க மாட்டோம். நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், எதுவுமே வந்து இல்லை. அதனால தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.